விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம், நீங்க விமர்சனம் பண்ணலாம், நான் விமர்சனம் பண்ணலாம், யாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த விஜய் அவர்கள் வந்து நடிகை கூட போனாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு, அவரை திரிஷா வீட்டிலிருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதுலாம் ட்விட்டர்ல கமெண்ட் போடுறவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் இன்னும் ஒரு மாநில தலைவர் பேசுறதா? மக்கள் மத்தியில நம்ம மேல என்ன எண்ணம் இருக்கும்? விஜய் அவர்கள் பேசும்பொழுது நம்ம தப்புன்னு சொல்றோம், நம்ம டிவிக்கு சப்போர்ட்ரா இல்லை விஜய் கட்சிக்காரர் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு பொதுவெளியில ஒரு அரசியல பேசக்கூடாது. உதயநிதி அவர்கள் பேசினாலும் தப்பு தான், சீமான் பேசினாலும் தப்பு தான், விஜயை பேசினாலும் தப்பு தான், நாளைக்கு வந்து நீ எந்த சிஎம் பேசினாலுமே தப்பு தான். விமர்சனங்கள் வந்து அவங்க பாலிசி மேலதான் இருக்கணுமே தவிர்த்து தனி மனித தாக்குதலுடைய ஒருத்தவங்களை எப்படியாவது அழிச்சகணும், இவங்க நம்மளுக்கு எதுக்காக பேசுறாங்க, இவங்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல எடுக்கிறதே வந்து பெண்களை தான் ஆயுதமா எடுக்காங்க. விஜய் அவர்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஆனா பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடிய திமுக. விஜய் ஒளி அவர்களுடைய பழைய போட்டோல எடுத்து போட்டு அவர் சினிமாவில் வந்து சினிமா நடிக்கிறாங்கன்னா அது அப்படிதான் இருப்பாங்க, அது எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டு விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரை வந்து கெட்டவர், அவர் ஒரு உமனைசர் அப்படின்ற மாதிரி கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பான அஜெண்டா செட் பண்றாங்க. அஜெண்டா செட் ஆபாசமா பேசுறாங்க. ஒரு லேடி பேசுறாங்க திமுகல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆபாசமா அசிங்கமா பேசுறவங்க, ரவுடிசம் பண்றவங்க, ஊழல் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து திமுக ஒரு அடைக்கலம் கொடுத்துறாங்க போல. தாய்க்களம். கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்களை வந்து இவங்க வந்து அதை என்கரேஜ் பண்றாங்க. இவரை கட்சியோட ஒரு முறை தூக்குனாங்க. ரெண்டாவது இதே நபர் சிறைக்கும் போயிட்டு வந்தார், ரொம்ப அசிங்கமாக பேசி சிறைக்கு வந்து போயிட்டு வந்தார். சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து பேசுகிறாரு. இப்போ இவர்களாம் இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகள் டிமாண்டு. இவரெல்லாம் ஒரு பேச்சுக்கு 30,000 40,000 வாங்குவார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். கண்டிப்பாக 30,000 குறைவாக இருக்காது. ஒரு மேடைக்கு 30,000 ரூபாய் குறைவாக இருக்காது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சி சார்ந்த எழனி அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவினுடைய பேச்சாளர். 2023 வந்து குஷ்பு அவர்களையும் RN ரவி இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப தகாதவர்கள் பேசியிருக்காரு. அவருக்கு எழும்பூர் நீதிமன்றமானது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ஃபைன் கொடுத்துருக்காங்க. 1 மாதத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுனா அப்பீல் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இப்போ கைது பண்ணுறேன் இல்லையா? முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமாங்கிறதே எனக்கு இவரெல்லாம் பற்றி பேசணுமா? ஏன்னா ரொம்ப மோசமாக ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு பெண்கள் எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாமல், ஒரு நாகரீகமே இல்லாமல் இவ்வளோ மோசமாக தரம் குறைவாக அவங்கள பர்சனல் அஃபென்ஸ் பண்ணி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் வெளியே சொல்லி ரொம்ப மோசம். அவர் கட்சியில தான் இருக்கிறவர், ஸ்டார் பேச்சாளர் அப்படிங்கிறாங்க, கிட்ட வார்த்தை பேசுறாரு, பெண்கள் அசிங்கமா பேசுறாரு. எப்படி தலைமைக்கு இது தெரியாம இருக்கும்? அதாவது உதயநிதி அவர்களே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பரிசோ ஏதோ ஷாலோ போறவங்க ஒரு போட்டோ நான் பார்த்தேன். ஆமா, அவர் சொல்றாருல்ல, இந்த மாதிரி உதயநிதி வந்து என்னை என்கரேஜ் பண்ணாரு, நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு. அப்ப இதைத்தான் அவர் நல்லா பேசுறீங்கன்னா அவர் பேச்சு எடுத்து பார்த்தாலே இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்ப இதைத்தான் நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? உங்க கட்சி இப்ப யார வளர்க்குது? பெண்ணியம்னு பேசுறவங்க வார்த்தைக்கு வார்த்தை நாங்க பெரியார் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரியாருடைய பேரன் வேற. அவரு கலைஞர் எங்க தாத்தான்னு சொல்லுவாரு. கலைஞர் தாத்தா, எங்களுக்கு வந்து உதயநிதி அண்ணன், அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நமக்குமே இதுதான் தோணுது, திமுகனாலே இப்படிதான். திமுகல இவரை மாதிரி இன்னொருத்தர் பேசுவாரு, அவர் ரொம்ப இன்னும் ஆபாசமாக அதே இவங்க புஷ்பவர்களை டார்கெட் பண்ணி பேசுறது தான். புஷ்பவர்கள் வந்து இவங்க கட்சியில் இருந்தவங்க, இத்தனைக்கும் திமுக இருந்தவங்க, திமுகவுக்காக உழைச்சவங்க. திமுகல இருந்து காங்கிரஸ் போயிட்டு காங்கிரஸ் பாஜக போயிட்டாங்க, வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்கன்றதுக்காக இவ்வளோ அருவருப்பா ஆபாசமாக பேசுறது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. ரெண்டாவது கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்களை வந்து இவங்க வந்து அதை என்கரேஜ் பண்றாங்க. இவரை கட்சியோட ஒரு முறை தூக்குனாங்க. ரெண்டாவது இதே நபர் சிறைக்கும் போயிட்டு வந்தார், ரொம்ப அசிங்கமா பேசி சிறைக்கு வந்து போயிட்டு வந்தாரு. சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து பேசுறாரு. இப்போ இவர்களாம் இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகள் டிமாண்டு. இவரெல்லாம் ஒரு பேச்சுக்கு 30,000 40,000 வாங்குவார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கம்மியாக சொல்றேன். கண்டிப்பாக 30,000 குறைவா இருக்காது. ஒரு மேடைக்கு 30,000 ரூபாய் குறைவா இருக்காது. ஏன் பேசினா இவர் பேசினா கை தட்டுறானுங்க, ஆட்கள் வந்து பார்க்குறானுங்க, அப்புறம் திமுக ஊடகங்கள்லாம் இதை எடுத்து போடுறானுங்க. எனக்கு என்னன்னா இவர் பேசுறது விளம்பரப்படுத்தக்கூடியவங்க பண்றதான் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும். அதை எடுத்து தம்ப்நெயில் வச்சுட்டு டைட்டில் வச்சுட்டு ரொம்ப அருவருப்பா இன்னும் ஆபாசமாக போட்டுருக்காங்க. இந்த ஒரு வழக்கறிஞரை நான் சொல்லணும் அப்படின்னா அப்பீல் போவார் அவர். இதே தண்டனையெல்லாம் உறுதிப்படுத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. நிச்சயமாக தண்டனை வந்து குறைப்பு வந்து அவருக்கு ஏற்படும். ஆனால் அப்பவுமே கூட இவங்க வந்து திருந்த மாட்டாங்க. ஒரு துளி கூட திருந்தத்துக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு நபர்கள் தான். உண்மையிலே 3 வருஷம் உள்ள போயிட்டா கூட வெளியே திருந்தி வருவாங்களா? இவரை திருந்தவும் மாட்டாரு. இவரை போல பேசுறவங்க இருக்காங்க.
ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்க வந்து ஐ திங்க் கோவைன்னு நினைக்கிறேன். எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும் தெரியுமா, அந்த பாடி லாங்குவேஜை அப்படியே எடுத்து இவர மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, அவங்களும் ஆபாசமா பேசுறாங்க. ஒரு லேடி பேசுறாங்க திமுகல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆபாசமா அசிங்கமா பேசுறவங்க, ரவுடிசம் பண்றவங்க, ஊழல் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து திமுகல ஒரு ஒரு அடைக்கலம் மாதிரி கொடுத்துறாங்க போல. தாய்க்களம். ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களை வந்து இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு புறம் இருந்தா விஜய், இப்போ விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம், நீங்க விமர்சனம் பண்ணலாம், நான் விமர்சனம் பண்ணலாம், யாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த விஜய் அவர்கள் வந்து நடிகை கூட போனாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு, அவரை திரிஷா வீட்டிலிருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுதெல்லாம் இதை வந்து ஒரு 3ஆம் தர பேச்சாளர் பேசலாம். இதை எவனோ ஒருத்தன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து பேசுவானுங்க. ஒரு மாநில தலைவரே பேசுறாருல, எப்படி பாக்குறீங்க அதை நீங்க? ரொம்ப மோசம். ட்விட்டர்ல கமெண்ட் போடுறவங்க பேசுற பேச்சு இதெல்லாம், இது ஒரு மாநில தலைவர் பேசுறதா? அதுவும் ஒரு எப்படி இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்க, இது சர்ச்சையாகும், மக்கள் மத்தியில நம்ம மேல என்ன எண்ணம் இருக்கும் அப்படிங்கிற பயமே இல்லாம பேசுவாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு வந்து சமூகம் இருக்கு, கட்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கல. இதே வந்து அண்ணாமலை வந்து ஒரு முறை அவருடைய பேட்டி, அவர் என்ன சொல்றாரு, இதே இஷ்யூ தான். விஜய் அவர்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்காக சேரிட்டி ஃபிளைட்ல போயிருக்காரு, ஒரு நடிகையோட போனாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டு அதனுடைய போட்டோவை வந்து வெளியிட்டாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் யாரு கூட போனாரு சொல்லிட்டு எடுத்து பரப்புனது வந்து திமுக. இது எவ்வளவு கேவலமான செயல். விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் பண்றது அப்படி விமர்சனம் பண்ணுங்க, எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, யாரோட போறாரு, எங்க தங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு பேசுறது அண்ணாமலை. ஆனா அண்ணாமலை இருந்த இடத்துல தான் இவருங்கிறாரு. இந்த 2 பேரும் கம்பேரிசன் எப்படி பாக்குறீங்க நீங்க? நாங்க நிறைய இடத்துல சொல்றதுதான், அரசியல் நாகரீகம்னு ஒண்ணு இருக்கணும், விமர்சனங்கள் வந்து அவங்க பாலிசி மேலதான் இருக்கணுமே தவிர்த்து தனி மனித தாக்குதலுக்கு கூட ஒருத்தவங்களை எப்படியாவது அழிச்சிடணும், இவங்க நம்மளுக்கு எதுக்காக பேசுறாங்க, இவங்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல எடுக்கிறதே வந்து பெண்களை தான் ஆயுதமா எடுத்தாங்க. எடுத்து அவங்களை எப்படியாவது இவங்க ஒண்ணு ஆண்களா இருந்தா இவங்க கூட எல்லாம் இருந்திருக்காங்க, மோசமானவங்க, உமனைசர் அப்படின்னு ஆண்கள் சொல்றோம், இல்ல பெண்கள்னா இவங்க பேட் வேர்ட் சொல்லி இவங்க வந்து இப்படிலாம் அப்படிலாம் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்க. இப்படி இந்த ஒரு மேடையை வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கட்சியில இருக்க ஆன்லைன்ல வீடியோஸ் போடுறவங்களோ இல்லை பதிவு போடுறவங்களோ இதை பார்த்து தானே பழகுவாங்க. இப்போ அவங்களும் விமர்சிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது அந்த கட்சி மேல விமர்சனம் வச்சாலோ பதிலே தெரியாம உங்க தலைவர் அவங்க கூட இருக்காரு, உங்க தலைவியை பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு விவாத நிகழ்ச்சியில இந்த டிவிக்கு இருந்து ஆனந்த்ஜித் கலந்துக்கிறாரு, இடுமான கார்த்தியனை கலந்துக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம ஆனந்த்ஜித் வந்து பாத்தீங்கன்னா சீமானன் விஜயலட்சுமி வழக்கு எடுத்து பேசுறாங்க. ரொம்ப அருவருப்பு, அசிங்கம். அது சம்பந்தமே இல்லை, கண்டென்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அதை எடுத்து பேசுறாங்க. அப்ப என்ன தெரியும், இவனுங்க பேசுறதுனாலதான் வந்து இப்போ விஜய் அவர்கள் பேசும்பொழுது நம்ம தப்புன்னு சொல்றோம், நம்ம டிவிக்கு சப்போர்ட்டரா இல்லை விஜய் கட்சிக்காரர் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு பொதுவெளியில ஒரு அரசியல பேசக்கூடாது. உதயநிதி அவர்களை பேசினாலும் தப்பு தான், சீமானண்ண பேசினாலும் தப்பு தான், விஜயை பேசினாலும் தப்பு தான், நாளைக்கு வந்து நீ எந்த சிஎம் பேசினாலுமே தப்பு தான். ஆனா அதை வந்து இவங்க எடுத்து பண்றானுங்க. இத்தனை நாள் வந்து சாதாரண பேர் பண்ணிட்டு இருந்தானுங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த கமெண்ட் போடுறவங்க. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரே பண்றாருன்னா கஷ்டமா இருக்கு. அது இது என்ன அரசியல்? இப்போ நான் எப்படி கேட்கறேன், நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, நீங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு எண்ணம் உருவாகுது, நம்மளுமே இந்த மாதிரி பேசுவோம், நம்ம பேசிடுவாங்களோ ஒருவேளை ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்பவே கமெண்ட்ஸே அப்படி வரும் இல்லையா? இப்போ தலைமையே இப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, எப்படி நம்ம எந்த மாதிரி நம்ம சர்வைவ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தமிழ்நாடு இருக்குங்கிற மாதிரி தோணுது. எங்கேயோ ஒருத்தையும் முகம் தெரியாதவன் வந்து ஒரு கமெண்ட் மோசமா நம்மளை போடுறாங்கன்னா அவனுக்கு ஒரு தைரியம் இல்லை, பிடிபட மாட்டோங்க இதுல வந்து போடுறான். இவங்க ரெஜிஸ்டர்டு ஃபேஸ் தமிழ்நாட்டுல எப்படி இப்படி நடந்துக்காங்க? அப்ப அந்த அளவுக்கு நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது தானே. 3 ஆண்டு சிறை தண்டனை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கும். இப்படி வந்து பெண்களை வந்து இப்படி தவறா பேசக்கூடாது, ஒருத்தவங்க பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப ஷேம் பண்ணி பேசக்கூடாது. ஆனா 3 ஆண்டு சிறைக்கு போக கிடையாது, அப்படியே போயிட்டு கடைசியில ஃபைன் போட்டுருங்கன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி கட்சிகள் இருக்க வரைக்கும் இப்படிதான் நடக்கும். இல்லை, நான் எப்படி கேட்குறேன், நாம் தமிழ் கட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? உங்க கட்சியில நீங்க சர்வேல் பண்றதுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இந்த மாதிரியான
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாட்டை அண்ணாவோ இடுமானம் அண்ணாவோ கூட வந்து இதுக்காக வீடியோ போட்டிருக்காங்க, இப்படி தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப எங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஈவன் தான் அவங்க வந்து விஜய் அவர்களை ரொம்ப விமர்சனம் பண்றாங்க, பாலிசி மேல ரொம்ப அதிகமாவே விமர்சனம் பண்றாங்க. ஆனா பர்சனல் அட்டாக் எங்கேயாவது வந்து அவர் பர்சனல் லைஃப்பை இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அதுதான் ஒரு அரசியல் நாகரிகம். எங்களோட எதிரி வந்து விஜய் கிடையாது. எங்களோட எதிரி வந்து விஜய் அவர்கள் வைக்கிற அரசியல், அவர் மூவ் பண்ற ஸ்டைலு, இதுதான் எங்களோட எதிரி. மற்றபடி அவர் மேல தனிப்பட்ட முறையில எங்களுக்கு என்ன வம்பா இருக்கு? ஆனா இவங்களுக்குலாம் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படியா அழிச்சுக்கணும் இவங்கள, அரசியல்ல வகவிடக்கூடாது, எப்படியாவது அழிக்கணும். விஜய் அவர்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஆனா பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடிய திமுக. விஜய் உடைய அவர்களுடைய பழைய போட்டோல எடுத்து போட்டு, அவர் சினிமா நடிக்கிறாங்கன்னா அது அப்படிதான் இருப்பாங்க, அது எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டு விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரை வந்து கெட்டவர், அவர் ஒரு உமனைசர் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பான அஜெண்டா செட் பண்றாங்க. அஜெண்டா செட் பண்றது. அப்போ இந்த வேலையை பார்க்கறது யாருன்னா திமுக தான். ஆமா. ஆனா ஒரு பெண்ணிய கட்சி, பெண்களுக்காக நாங்க நிப்போம், பெண்களை தப்பா பேசக்கூடாது, எதிர்கட்சியா இருக்கும்போது இதெல்லாம் பேசுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க. இதுதான் திமுக. இல்ல ஆனா அதே திமுக நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, உங்களை போன்ற பெண்கள்லாம் ஆர்வமா போய் சேர்றாங்கன்னு சொல்றாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, ரொம்ப ஸ்டார் பேச்சாளர்கள், ஸ்டார் பெண்ணியவாதிகள்லாம் திமுகல வந்து இருக்காங்க. பேசினாலே அதிகமா பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க. பெண்ணியத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை சுத்தமா. அப்படி ஒரு கட்சியில இருந்துட்டு பெண்ணியம்னு இன்ன வரைக்கும் மக்களை ஏமாத்துறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சொல்லும் போது கூட இவங்களுக்கு திட்டணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா இப்படி இருந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து மக்களும் ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க பேசுறாங்க ஓகே, தலைமையில இருக்கவங்க இப்படி உமனை வந்து அசிங்கமா பேசுறாங்க ஓகே, இந்த மக்களும் ஆதரவு தெரிவிச்சு எடிட்ஸ்லாம் போடுறாங்கல்ல நிறைய பேர், அப்ப ரிசீவ் பண்றதுனால தானே இவங்க பேசுறாங்க. ஸோ என்டையரா சிஸ்டமே இப்படி இருக்குன்னு சொல்றேன் நான். இல்லை அதுதான் கேட்குறீங்க, இந்த வார்த்தை குறிப்பிடுறீங்களே என்டையரா சிஸ்டமே அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு உமன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றீங்க, உள்ள வரதே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி அதிகமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஏன்னா இதை தாண்டி வந்து இவ்வளோ அசிங்கமா பேசுற வேலையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. உமன் வந்து பாலிடிக்ஸ் பேசும்போது அவங்கள ஷேம் பண்ணியோ, அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி இவ்வளோ பதிவுகள் மார்க்சிங்லாம் பண்ணி அப்படிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவங்க வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அவங்கள ரொம்ப ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு தான் முன்னுரிமை வந்து நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க. இப்போ டிவிகே கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் டிவிக்கில் இருக்கக்கூடியவங்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு கட்சி, ஏன்னா எங்கள் தலைவர் அப்படி இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப மோசமாக பேசக்கூடிய நபர்களாக செய்கிறாங்க. புதுசாக வர கட்சிகள் வந்து கையில் எடுக்கலன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஈவன் டிவிகேலுமே அப்படி இல்லை இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சு டிவிகேல வந்து வைஷ்ணவி ஒருத்தவங்க வந்தாங்க. வைஷ்ணவி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து திமுக போய் சேர்ந்தாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் அதே வைஷ்ணவியை வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து மீம்ஸ்லாம் போட்டு ரொம்ப திட்டி வந்து டிவி கேஸ் போட்டாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போனாங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போனாங்க டிவிக்கு, அதாவது திரு விஜய் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க, விஜய் அவர்களும் குற்றவாளி தான், இதை பண்ணக்கூடிய இவங்களும் குற்றவாளிகளாக சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போனாங்க. ஆனால் அதே வைஷ்ணவி தான் டிவிகேவிலுமே இருந்தாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பெண்கள் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான இடம் வந்து கிடைக்கும். ஆனால் அதே பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து கொள்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா அதே கூட்டம் தான் அவங்களை ரொம்ப அருவருப்பு ஆபாசமாக வந்து விமர்சனம் பண்ணுறானுங்க. இந்த சூழலை ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் தலைமை கர்த்தா வந்து திமுக தான். நீங்கள் பாருங்க, புஷ்பன்றவங்க ஒரு உச்ச நடிகையாக இருந்தவங்க, அப்புறம் அதை விட்டு அவங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க, தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. இதே திமுக வந்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியில் முக்கியமான பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்க ஒரு நடிகை, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க உங்க கட்சி தான் இருந்தாங்க. அப்ப நீ யாரை குற்றம் சொல்ற? அப்ப உங்க கட்சி யோகி இல்லைன்னு சொல்ல வர நீ? திமுக வந்து யோகி இல்ல, கட்சியில இருந்தா அவங்க வந்து நல்லவங்க இல்ல, அவரு சொல்றது அதானே, திமுக கட்சி யோகி இல்ல, அதனாலதான் விமர்சனம் பண்ற நீ. அது ரொம்ப அருவருப்பானது. அப்போ நடிகைகள் அப்படின்னாலே அவங்க தப்பானு தான் சொல்லக்கூடிய மைண்ட் செட் ரொம்ப கேவலமானது. அது ஒரு ப்ரொஃபஷன், அது அவங்களோட தொழில். அவ்வளவுதான். அப்படி பார்த்தா நம்ம அண்ணன் யாரு, உதயநிதி அண்ணன் யாரு, ஸ்டாலின் அவர்கள் யாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் யாரு, எல்லாருமே சினிமா சார்ந்தவங்க தானே. அப்போ சினிமா சார்ந்த துறையிலேருந்து வரவங்க எல்லாமே கெட்டவங்க ஆயிடுவாங்களா?
நம்ம விஜய் அவர்களுக்குமே எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து, விஜய் அவர்கள் நடிச்ச படம்லாம் ஒன்றும் புரட்சிகரமான படம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு கமர்ஷியல், இத்தனைக்கும் மசாலா மூவினோட வச்சுக்கலாம். ஆனால் அது படம் தான். அந்த மனுஷன் அரசியல் என்ன பண்றாரு, அவர் வைக்கிற கொள்கைன்னு என்ன ஒன்று இருக்கு, அது விமர்சனம் பண்ணலாம் நம்ம. ஆனால் இது ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணுறதா நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நடிகர் எப்படி அரசியலுக்கு வரலாங்கிறது எங்களோட விமர்சனம் கிடையாது. வெறும் நடிச்சுட்டு மட்டும் எதுக்கு வரீங்க, வேற எந்த விதமான செயல் திட்டமும் நீங்க முன்னாடி பண்ணல, திடீர்னு குதிச்சுறீங்க. முதல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. டிவிகேஎன் செய்யவே முதல்ல ட்ரெயின் பண்ணியிருந்தா இவ்வளோ சேதாரம் ஏற்பட்டிருக்காது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விமர்சனங்கள் வைக்கிறோமே தவிர்த்து நீங்கள் நடிகர் வரவே கூடாதுன்னெலாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. நடிகர்கள்னாலே அவங்க ரொம்ப மோசமானவங்க, நடிகைகளாலே மோசமானவங்க. அப்படி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நடிகை, தமிழ்நாட்டு இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆட்சியில வந்து நிறைய குறைபாடுகள் நாங்கள் சொல்றோம், நிறைய விமர்சனங்கள் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ஒரு பெண்ணா, ஒரு கட்சியோட தலைவரா, ஒரு முதலமைச்சரா எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அத்தனை ஆண்கள் சூழ்ந்த பகுதி அரசியல், அது அங்க ஒரு பெண் எம்பவர் ஆகி அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆளுமை பண்பு அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் காலில் விழ வச்சாங்க சொல்லிட்டு, அந்த அம்மா காலில் விழ வைக்கலாம் அந்த அம்மா அவ்வளவு பெருசா போயிருக்க முடியாதுன்றது என்னுடைய ஒரு எண்ணம். அத்தனை பெரிய அவங்க காலில் கூட பரவாயில்ல, டயரான விழ வச்சாங்க தெரியுங்களா. நான் என்ன சொல்றேன், அவங்க இப்படி எல்லாம் இருந்தனாலதான் அங்க போக முடியுதான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. அதுவுமே தப்பு, இந்த காலில் விழுக கல்ச்சருமே தப்பு. காலில் விழுந்தா பரவாயில்ல, டயர்ல விழுந்தானுங்க போயிட்டு. இந்த அதான் பொதுவா காலில் விழுந்து விழுந்துதான் மேலே போகணுங்கிற கல்ச்சரே தப்பு. அதை பத்தி நான் சொல்லலை. ஆனா எவ்வளோ அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவங்கள வந்து சட்டமன்றத்துல வச்சு அவங்க சாரியை வந்து புல் பண்ணாங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஈவன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூட வந்து அவங்களுக்கு எவ்வளவு உருவ கேள்வி பாருங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள அரசியல் குத்தமா அப்படிங்கிற மாதிரி உள்ளமா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ட்ரௌமாக்கு உள்ளாக்கி அவங்க இப்ப ஸ்ட்ரைட்டனே பண்ணிட்டாங்க. முடிய ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதாவது இளமையா இருக்கிறவங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை வருது, ஒருத்தருக்கு முதுமையா இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த அரசியலே பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. இதை நம்ம ஒட்டுமொத்தமா ஆணாதிக்க அரசியல் மட்டுமே சொல்ல முடியாது. அங்கங்க திராவிட அரசியலுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். திராவிட அரசியல் திராவிட கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எத்தனை அமைச்சர்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதை ரெப்ரஸன்டேஷன் தான். ஏன்னு கேட்டா பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும், அப்படி ஒரு லிமிடேஷன் வந்து திமுக வந்து பயன்படுத்தும், அப்படிதான் வச்சிருக்கோம். ஈவன் இருக்கும் போது ஒரு கவுன்சிலர் இருக்காங்கனால அவங்களுக்கு நிறைய பேர் பொலிட்டிக்கல் நாலேஜே இருக்காது, பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொல்லிட்டு பெண்கள் ரிசர்வ் தொகுதி வருது இல்லையா, அங்க உண்மையான தலைவர் ஒரு படம் வீட்டுக்காரன் தான். ஆமா, எல்லா தலைவர்கள் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் முதற்கொண்டு பெண் கவுன்சிலர் முதற்கொண்டு இந்த திராவிட கட்சிகள் பெண்களை சுயமாகவே இயங்க வைக்காது. இவங்களுக்கு ஓட்டர்ஸா தான் இருக்கணும்னு ஆசை பெண்கள். உண்மையிலேயே இப்ப 5000 ரூபாய் கூட போடுறாங்கல்ல, எதுக்கு பெண்கள் அப்படி நாங்களே 5000 ரூபாய் காசு போட்டார் இல்லையா, ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு, எல்லா பெண்களுக்கும் நாங்க வந்து 1000 ரூபாய் பணம் கொடுப்போம் சொன்னாரு. இப்ப இது 5000 போட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? இல்ல, நான் அந்த தகுதி வாய்ந்த பெண்கள் நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க போல, அப்ப உங்களை லிஸ்ட்ல இல்ல. நாங்க வந்து வரல, அதனால எங்களுக்கு வரல. இப்போ வந்தவங்களுக்கும் எப்படி வந்து மைண்ட கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்றாரு. 5000 ரூபாய் போட்டுருக்க, பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க, வீண் செலவு எல்லாம் பண்ணாதீங்க. 5000 ரூபாய் போட்டு அதை வீண் செலவு பண்ணாதீங்கன்னு சொன்ன மனுஷன் நம்ம முதலமைச்சர் தான். அந்த அளவுக்கு புரியுது உங்களுக்கு, மாஸ்டர் மைண்டா இருக்காங்க. அவ்வளவு மேனிபுலேட்டிவா எங்க எப்ப காயின் நகர்த்தணும், இதெல்லாம் நம்ம பிரில்லியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு மக்கள் என்ன கவலைனா, இதுவுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அறியாமல் தானே ஓட்டு போட்டுருவாங்க. நமக்கு தான் பெரிய வருத்தம். பீகார்ல 10000 ரூபாய் கொடுத்தாங்க, நம்மளால 5000, இவங்க 10000 கொடுத்தாங்க. ரெண்டாவது 10000 ரூபாய் கொடுத்தா பிளான் போல இருக்கு, அது அப்படியே போட்டா கண்டுபிடிச்சிருவாடுங்க அப்படின்ற பார்த்தா விட்டு இருக்காங்க. ஏமா இதுவுமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதாமா. இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே வந்து காசை மறைமுகமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்தம்மா அப்படின்னு. இப்போ டைரக்டாவே அக்கௌண்ட்லயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயகம், எவ்வளவு பெருசா முன்னேறிருக்கு பாருங்க. நீங்க ஒரு நமக்கான அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஓட்டுக்கு பணத்தை பேங்க்ல கிரெடிட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஆனா 200 ரூபாய் இன்னும் அவங்க மாத்தவே இல்லை. இப்போ கூட எங்க ஊர்ல வந்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது 200 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதுலயாவது அப்கிரேட் பண்ணுங்க, உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் அப்படின்றத பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, நிறைவா நம்ம சொல்ல விரும்புவது,
திமுக என்பது எப்படி தமிழ்நாட்டிற்கு திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு குடும்பத்திற்கான மாடலாக இருக்கிறதோ, அதே மாதிரி பெண்களுடைய இந்த உரிமைகள்லாம் பேசிட்டு பெண்களுக்கு நேர் எதிரான விஷயங்களை இதே திமுகவை சார்ந்தவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறத நானும் பார்க்குறேன். அடுத்து ஒரு காணொலியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.